ஒரு விவசாயி அவனுடைய நிலத்தில் ஒரு பயிரை நட்டுவதற்காக ஆயத்தப்பட்டுட்டு இருக்கிறவன் அவன் கடையில் போய் நர்சரியில் போய் அதற்கான அந்த விதைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டு வருகிறாங்க. வாங்கிட்டு வந்து அந்த விதைகளை பார்த்து அதை ஆண்டவர் எவ்வளோ அழகா அருமையாக இதை சிருஷ்டித்திருக்கிறாரேன்னு சொல்லி அதை ஆச்சரியப்பட்டு அதை குறித்து படித்து இந்த விதைகள் மண்ணுக்குள்ளே போய் இது எப்படி இது மரமாக செடியாக வளருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் விதைக்காம, ஐயோ இதை கொண்டு போய் நான் நிலத்துல போட்டா இந்த விதை நாசம் ஆயிடுமே, அல்லது நிலத்துல போட்டா என்ன மழை வந்தா என்ன ஆகும், வெதர் பேடானா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு கடையில் போய் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்த அந்த விதைகளை விதைக்காம அப்படியே அவன் சேர்த்து வைத்தால் அவனுடைய வயல் நிலம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த வயல் நிலத்தில் எந்த விளைச்சலும் வராது. அந்த வயல் நிலமே வேஸ்ட். அவன் போய் கொண்டு வந்த அந்த விதைகள் வேஸ்ட் அப்படின்றத நான் யோசித்து பார்த்தாங்க இருக்கும்போது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை உழைக்கிறதுனால தான் பட்டணத்தில் வாழ்கிற நமக்கு நிறைய காய்கறிகளும் நிறையா நம்ம சாப்பிட்ற பொருட்களும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, உழைக்கிறாங்க. ஆனால் அப்படி உழைக்க வேண்டிய அந்த விவசாயிகள் அந்த விதைகளை கொண்டு போய் விதைக்காவிட்டால், யோசித்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விவசாயி மாத்திரம் விதைகளை விதைக்காம அவனை சுற்றி இருக்கிற மற்ற விவசாயிகள்லாம் விதைத்தால், அறுவடையின் காலத்தில் இவன் போய் அந்த நிலத்துக்கு முன்னாடி நின்று ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல விளைச்சலை தாங்கன்னு ஜெபம் பண்ணாலோ, உபவாசம் இருந்து பாட்டு பாடி அந்நிய பாஷையில் பேசினாலோ அந்த நிலத்தில் ஒன்றும் வரப்போறதில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய நிலத்திலையும் அருமையான விளைச்சல் இருக்கும், இவன் நிலத்தில் எதுவுமே இருக்காது. ஏன்னா இவன் போய் அந்த விதைகளை வாங்கிட்டு வந்தானே தவிர அதை கொண்டு போய் என்ன செய்யலை, விதைக்கலை. பிகாஸ் இட் வாஸ் நெவர் பிளான்டட். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் என்பதும் இந்த விதைக்கு சமமானவைகள். அது விதைகள் வார்த்தைகளாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளாக இருக்கட்டும், அதை நாம் விதைக்காவிட்டால், அன்லெஸ் இட் இஸ் இன்வெஸ்டட், அது எந்த பலனுமே தராது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம் போதாது, அந்த சத்தியம் செயலில் காண்பிக்கப்பட வேண்டும். அந்த சத்தியம் செயலில் உபயோகப்பட வேண்டும். நாம கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், நிறைய சத்தியங்களை கேட்கிறோம், நிறைய வேத பாடங்களை ஆராய்ச்சி செய்கிறோம், நிறைய புத்தகங்களை நூல்களை வாங்கி வைக்கிறோம். ஆனால் வாங்கி வச்சு என்ன பலன்? என்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா கீழே என் ஆஃபீஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை வைத்திருக்கிறேன். என்னை விட என்னுடைய தகப்பனார் பிஷப் ரூபன் சத்யராஜ் அவங்க ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான புஸ்தகங்களை வச்சிருக்காங்க. எல்லாமே வாசித்த புஸ்தகங்கள். 1960கள் 70கள் இருந்தே அவங்க சேமித்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ விசுவாசத்தை ஊட்டுகிற தேவனுடைய வார்த்தைகள், புஸ்தகங்கள், நூல்கள், வேத விதைகள், தானியங்கள், இவைகள் எல்லாம் சேர்த்து வைக்கப்படக்கூடாது. அவைகள் என்ன செய்யப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும். இட் மஸ்ட் பி ஆக்டட் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அறுவடை என்பது உத்தமத்தோட நாம் விதைக்கிற அந்த செயலுக்கு ஆண்டவர் தருகிற பலன் தான் அந்த விசுவாசத்தின் அறுவடை அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இதை போலதான் ட்ரீட் பண்றாங்க. சபைக்கு போறாங்க, சத்தியங்களை கேட்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறாங்க, வாசிக்கிறாங்க. நிறைய வேதாகமங்கள் என்கிட்டே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல வேதாகமங்கள் இருக்கு. வித்தியாசமான வேதாகமங்களை நம்ம என்ன செய்யறோம், நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது, அதை நாம் ரசிப்பதற்கோ அல்லது சேர்த்து வைப்பதற்கோ அல்லது அதை குறித்து சர்ச்சைகளை செய்வதற்கான தர்க்கங்களை செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய வார்த்தைகள்
நாம் அதன்படி நடப்பதற்காக, செயலில் போடப்படுவதற்காக கொடுக்கப்பட்டவை. தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செயலில் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படுகிற பாத்திரமாக நாம் மாறுவோம் என்பதை இந்த காலவேளையில் நம்ம மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்திற்குள்ள ஒரு மரத்தின் வேரை போல வேரூன்றி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகளை தர வேண்டும். அந்த கனிகள் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய பணத்தையோ அல்லது நேரத்தையோ பொருள்களையோ நாம் முதலீடு செய்கிறோம். we are investing into the kingdom of God அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த முன்னுரையோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து the parable of the sower, விதைக்கிறவன் ஒருவன் விதைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்க லூக்கா 8வது அதிகாரத்துல பார்க்கலாம். இந்த உவமையில ஆண்டவர் விதைக்கப்படுகிற விதைகளின் தன்மையை குறித்து ஆண்டவர் பேசல. அந்த விதைக்கப்பட்ட விதைகளுக்கு நம்மளுடைய பிரதி உத்தரமாக என்ன செயல்கள் இருக்கும். இட் இஸ் நாட் த குவாலிட்டி ஆஃப் த சீட், இட் இஸ் த ரெஸ்பான்ஸ் டு த சீட். இந்த வார்த்தையை நீங்க நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. விதைகளின் தன்மை அல்ல, விதைக்கப்பட்ட விதைகளுக்கு நம்மளுடைய பலன், நம்மளுடைய பிரதி உத்தரம் எப்படியாக இருக்கிறது. இந்த பேக் டு த பைபிளுடைய ஃபெய்த் பார்ட்னர்ஸாக நம்ம அனைவரும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், இங்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் வெறும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நம்மளை அழைக்கவில்லை. அந்த பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு செயல் வீரர்களாக, செயல்படுத்துகிறவர்களாக, கீழ்ப்படிதலோடு நம்மளுடைய ஊழியத்தின் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, தாராளமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கொடுப்பதன் மூலமாக, சுவிசேஷ பணியில் பங்கு பெறுவதன் மூலமாக நாம் ராஜ்ய பணியில் பங்காளர்களாக, நாம் விதைகளுக்கு நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க லூக்கா 8வது அதிகாரத்தை திறந்து வச்சுக்காங்க. இதுல ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத ஆண்டவர் கற்றுத் தருகிறார். இத ஆண்டவர் கலிலேயா கடற்கரையின் அருகில் இந்த உவமையை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த லூக்கா 8வது அதிகாரம் வசனங்கள் 4-15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் வெறும் அவருடைய சீடர்கள் மாத்திரமல்ல, ரொம்ப முக்கியமா அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்தின் அந்த வயல்வெளியில் வேலை செய்கிற வசித்து வந்த நிறைய ஃபார்மர்ஸ், நிறைய விவசாயிகளும் இயேசு பிரசங்கித்த அந்த கூட்டத்துல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அங்க இஸ்ரவேலர், அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தின் படி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மர்ஸ் அந்த ப்ளோ பண்றதுக்கு முன்னாடி, அதாவது அங்க அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல விதைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. விதைக்கும் போது அவங்களுடைய நிலத்துல கொண்டு போய் விதைக்கிறதுக்கு முன்பதாக அந்த விதைகளை விதைக்கும் பொழுது ஒரு சில விதைகள் என்ன செய்யும், வழி அருகே, அதாவது நடந்து போற பாதைகள்ல விழும். ஒரு சிலது ராக்கி பிளேசஸ், அதாவது கற்கள் பாறைகள் பாதையில விழும். ஒரு சில விதைகள் முற்செடிகள், அதாவது தானி பிளேசஸ்ல விழும். ஒரு சிலவைகள் நல்ல நிலத்துல, ஃபர்டைல் லேண்ட்ல விழும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, இந்த லூக்கா 8வது அதிகாரத்துல இயேசு பேசும்போது அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்கும் இயேசு சொல்ற ஓமை அப்படின்றது புதிதான ஒரு காரியம் அல்ல. ஐதர் அவங்க அந்த வேலையில இருந்திருக்கிறாங்க, அல்லது அவங்களுடைய வீட்டுல யாரோ அந்த வேலையில இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய தகப்பனார், தாத்தா, அவங்களுடைய பாரம்பரியத்துல யாராவது ஒருவர் விவசாய இருந்ததுனால இயேசு சொன்ன அந்த ஓமை ஒரு நூதனமான ஒரு புதிய ஒரு காரியம் அல்ல. அங்க இருந்த எல்லாருக்கும் நன்றாக இருதயத்தில் ஆழமாக பதியக்கூடிய நிலைமையில இயேசு புரிகிற விதத்துல பேசினார். விதைகள் அப்படின்றது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பானது. இயேசு சொன்ன அந்த உவமையில என்னென்ன காரியம் எதற்கு ஒப்பானது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம இன்றைய பாடத்திற்குள்ளாக போவோம். முதலாவது இயேசு சீட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சீட் அப்படின்றது தேவனுடைய வார்த்தைக்கு உதாரணம். சாயில், அதாவது நிலம் அப்படின்றது மனிதர்களுடைய இருதயத்திற்கு உதாரணம். மூன்றாவது பலன், ஃப்ரூட் அப்படின்றது மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கு உதாரணம். ஸோ திருப்பி இதை நான் சொல்றேன், யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க எழுதிக்காங்க.
The seed represents God's word, தேவனுடைய வார்த்தை. Soil represents human heart, மனிதனுடைய இருதயம். Fruit, அதாவது பலன் கொடுப்பது என்பது மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஸோ இந்த சிறிய முன்னுரையோட இன்றைய பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போவோம். பாடத்தின் தலைப்பை மீண்டும் சொல்றேன், எழுதுறவங்க எழுதிக்காங்க. Rooted in word, bearing fruit for God's kingdom. வசனத்தில் வேரூன்றி தேவனுடைய ராஜ்யத்தில் கனி தருகிற ஒரு வாழ்க்கை. பாடம் நம்பர் 1. இந்த உவமையை நான் இன்னைக்கு உங்களுக்கு விவரித்து நான் கற்றுத்தர போவதில்லை. அதற்கு தான் வேத பகுதியை சொல்லிட்டு நீங்க வீட்டுல போய் அதை வாசிங்க. அதிலிருந்து ஒரு சில பாடங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. இட் ஃபெல் ஆன் குட் சாயில். குட் சாயில் அப்படின்றது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆனஸ்ட், அதாவது உண்மையுள்ள நல்ல இருதயம், குட் ஹார்ட்டட் பீப்புள். யார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அது நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி அங்க வார்த்தை சொல்லுகிறது. நல்ல நிலத்திற்குரிய கிரைட்டீரியா என்னன்னா, முதலாவது கேட்பாங்க, ரெண்டாவது கேட்ட வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்வாங்க. ஆங்கில வேதாகமும் சொல்லுது கிளிங். கிளிங்னா என்னன்னா, உயிர் போனாலும் நான் இதை என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா பற்றி கொள்வதுன்னு தான் கிளிங். அதற்கப்புறம் மூன்றாவது கிரைட்டீரியா, பொறுமையோட, நீடிய பொறுமையோட பெரிய அறுவடைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு இருதயம். ஸோ முதலாவது கேட்கிற இருதயம், ரெண்டாவது பற்றி கொள்ளுகிற இருதயம். அப்படி பற்றி கொண்டு பொறுமையோடு பதப்படுத்தினா, வேலைகளை செய்தால் பெரிய அறுவடை உண்டாகும். அதாவது இந்த நல்ல விதைகள் நல்ல நிலத்துல விழுகிறது அப்படின்னா they will seize. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்குது, சீஸ். சீஸ்னா என்ன தெரியுங்களா? போலீஸ் ஒரு திருடர்களை பிடிக்க போகும்போது சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இவ்வளோ போதை பொருட்களை சீஸ் பண்ணாங்க, அதாவது இவங்களை சீஸ் பண்ணாங்க அப்படின்னா, சீஸ்னா என்னன்னா தவற விடாதபடி, தப்பிக்க விடாதபடி உறுதியாக சங்கிலி போட்டு கட்டி வைப்பது. இங்க நல்ல நிலம் அப்படின்றவங்க யாருன்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே தப்பிக்க விட மாட்டாங்க. இந்த வார்த்தை வீணாயிடக்கூடாது, என் வாழ்க்கையில என்னோடு இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கணும், என்னுடைய தொழில்ல இது இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமையில அல்லது வேத பாடங்கள் நேரத்துல மாத்திரம் உபயோகப்படுகிறதல்ல, எல்லா நேரத்திலும் என்னோடு இருக்க வேண்டும் சொல்லி அதை விட்டுறாம சீஸ் பண்ணி, அதாவது இறுக்கமா தப்பிக்க விடாதபடி என்ன செய்வாங்களாம், வைத்துக் கொள்வாங்களாம். அந்த ஹியர் அப்படின்ற கிரேக்க வார்த்தை அக்காவோ. அக்காவோ நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்காக இந்த கிரேக்க வார்த்தையெல்லாம் நான் சொல்றேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதாவது யார் கேட்கிறார்களோ, அந்த 15வது வசனத்தின் அடிப்படையில கேட்கிறவர்கள் அப்படின்ற இயேசு அரமைய மொழியில் சொன்ன கிரேக்க வார்த்தை அக்காவோ. அக்காவோ என்றால் சும்மா கேட்கிறவர்கள் அல்ல, உன்னிப்பாக கவனித்து கேட்கிறவர்கள். உன்னிப்பாக கவனித்து கேட்கிறவர்கள், புரிந்து கொள்ளுகிறவர்கள், பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், பிரதி உத்தரமாக செயல்படுகிறவர்கள். 4 செயல் அடங்கின வார்த்தை அகாவோ. இயேசு கேட்பவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையில 4 கிரேக்க வார்த்தையின் அர்த்தங்கள் அடங்கி இருக்குது. முதலாவது உன்னிப்பாக கவனிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கேட்டு புரிந்து கொள்ளுகிறவர்கள். அதாவது கேட்டுட்டு புரியலன்னா திருப்பி அதை நோண்டி என்ன சொல்லுது இந்த வார்த்தை அப்படின்னு கேட்கிறவர்கள். மூன்றாவது கேட்டு புரிந்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். நான்காவது பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள். இந்த வார்த்தை இயேசுவுக்கு புதிதான ஒரு வார்த்தை அல்ல. எங்கெல்லாம் இயேசு கேளுங்கள், கேள் அப்படின்னு உபயோகிக்கிறாரோ, அதாவது செவியுள்ளவன் கேட்க கடவான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எங்கெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறவன் அப்படின்னு சொன்ன எல்லா இடத்திலையும் உபயோகப்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தை அகாவோ. அதாவது இது தற்செயலாக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, வேண்டுமென்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த 4 செயலையும் செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைய காலத்தில் இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? இயேசு உபயோகித்த அக்காவோ என்ற வார்த்தை வெறும் சபைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமையில் சபையில அட்டென்ட் பண்ணுவது மாத்திரம் அல்ல,
தேவனுடைய வார்த்தையை வெறும் வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வாசிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தை ஆளுகை செய்து நம்மளுடைய முடிவுகளை அது என்ன செய்யணும், பாதிக்க வேண்டும். நம்ம என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறோமோ அந்த டிசிஷன்ஸை தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும், பாதிக்கணும், மாற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தான் இறுதியான முடிவாக இருக்க வேண்டும். The Lord's word should be the final authority in our life. நம்முடைய வாழ்க்கையில எந்த மனிதர்களுக்கும் ஃபைனல் அத்தாரிட்டி இருக்கக்கூடாது. பிரதம மந்திரிக்கு கூட நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யற இறுதி முடிவு இருக்கக்கூடாது. அந்த இறுதி முடிவை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை இருதயத்திற்குள்ளாக சென்று ரீஜெனரேஷன் செய்யும். ரீஜெனரேஷன்னா ஏதாவது ஒரு காரியம் செத்து போயிருக்கும், ஏதாவது ஒரு காரியம் செயல் இல்லாமல் போயிருக்கும், ஏதாவது ஒரு காரியம் உயிர் இல்லாமல் போயிருக்கும். அந்த காரியத்திற்கு புதிய ஜீவனை தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக கூர்மைப்படுத்துவார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. உண்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அப்படி கீழ்ப்படியும் போது the word will sanctify the believers. sanctifyனா அது நம்மளை தூய்மைப்படுத்தும், நம்மளை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் நம்மளை சுத்திகரிக்கும். யோசித்து பாருங்க, ஒரு விதை, ஒரு தக்காளி செடின்னு வச்சுக்காங்க, டொமேட்டோ சீட்ஸ். தக்காளி செடியின் விதைகளை வாங்கிட்டு வந்து நீங்க அப்படி பேக்கெட்டோடு அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து எந்த தக்காளியும் வராது. நான் வெளிநாட்டில் அமெரிக்க தேசத்தில் வாழும் பொழுது எல்லா சம்மர்லையும் நானும் என்னுடைய மனைவி என்ன செய்வோம், நர்சரியில் போய் வித்தியாசமான தக்காளி விதைகள் இருக்கும். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ டொமேட்டோஸ் இருக்கும், ரெட் டொமேட்டோஸ் இருக்கும், ஒயிட் டொமேட்டோஸ் இருக்கும், க்ரீன் டொமேட்டோஸ் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, டொமேட்டோ அப்படின்றது ஒரு காய்கறி வகை இல்லை, அது பல வகை. ஸோ அப்போ நாங்கள் கடையில் போய் என்ன செய்வோம், இந்த வித்தியாசமான டொமேட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் என்ன செய்வோம், நாங்கள் பிளான்ட் பண்ணி ஒரு 3 or 4 வீக்ஸில் அழகான பியூட்டிஃபுல்லான டொமேட்டோஸ் வரும். ஒரு சீசன்லலாம் எங்கள் வீட்டில் நிறைய டொமேட்டோஸ் வந்துருச்சு. அதெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், எல்லாம் பிச்சு கொண்டு போய் சர்ச்சில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தோம். அப்போ கவனிங்க, இந்த டொமேட்டோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை விதைகளை கொண்டாந்து பேக்கெட்டோடு நீங்கள் கொண்டு போய் ஷெல்ஃபில் வச்சிங்கன்னா அது அங்கேயே இருக்கும், எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அதே அதை கொண்டு போய் நீங்கள் ஒரு தொட்டிலையோ நிலத்திலையோ நீங்கள் விதைத்தால் பியூட்டிஃபுல்லான சுவையான டொமேட்டோஸ் என்ன செய்யும், விளைந்து வரும். அதை போல தான் தேவனுடைய வார்த்தையும் விதைக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டால் அது அந்த விதைத்தல் அப்படின்றத இயேசு எப்படி சொல்றாருன்னா, நல்ல நிலம். நல்ல நிலம் என்ன செய்யும், கேட்கும், புரிந்து கொள்ளும், பெற்றுக்கொள்ளும், அதன்படி என்ன செய்யும், செயல்படும். பாடம் நம்பர் 1, submit to God's word with a receptive heart. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது பாடம், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கீழ்ப்படிதலோட, தாழ்மையுள்ள இருதயத்தோட நாம் கேட்க வேண்டும். எனக்கெல்லாம் தெரியும், நான் படிக்காத வேத பாடமா, நான் தியானிக்காத வேத பாதமா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது அலட்சியத்தோட, பெருமையோட, அகந்தையோட கேட்டோம்னா அது நல்ல நிலம் அல்ல. ஒரு வேத பகுதியை எத்தனை தடவை வாசித்தாலும் அது சலிக்க கூடாது. நானே சொல்றேன், எவ்வளோ தடவை ஒரே வேத பாடத்திலிருந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் தியானிக்கிறோம், பிரசங்கம் செய்கிறோம். ஆனால் எல்லா பிரசங்கங்களுமே ஒரே மாதிரி வராது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு பெரிய ஆழமான ஒரு சமுத்திரத்தை போல. அப்போ நம்ம அதை கேட்கும் பொழுது தாழ்மையுள்ள இருதயத்தோடும் அதற்கு கீழ்ப்படுகிற மனநிலையோடும், யார் பேசுறான்றெல்லாம் பார்க்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். 1915 ஆண்டு கவனிங்க, 1915 ஆண்டு ஜப்பான்ல ஊழியத்திற்காக ஒரு ஊழியக்காரர் அமெரிக்க தேசத்திலிருந்து போயிருந்தார். அந்த சின்ன கிராமத்தின் பெயர் ஷிம்மாபாக்கு என்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல அவர் ஊழியம் செய்வதற்காக, அதாவது ஆங்கில மொழியிலிருந்து ஜப்பானிய மொழிக்கு வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக அவர் போய் அங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த ஷிமாபுக்கு அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு சில நாட்கள் என்ன செஞ்சாரு, அவர் தங்கி இருந்தார்.
அப்போ அந்த ஒரு சில நாட்கள் அந்த கிராமத்துல தங்கி இருக்கும் போது அந்த வேதாகம ஆராய்ச்சி, அதாவது ஜப்பானிய மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்யணுன்ற அந்த 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 பீரியட்ல அங்க இருக்கும் போது அங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்தார், அங்க தேவனுடைய வார்த்தை அவர் என்ன செய்தார், அவர் பிரசங்கித்தார். அந்த சூழ்நிலையில 2ஆம் உலக போர் வந்துருச்சு பாத்தீங்களா, அதனால அங்கிருந்து அவர் இடத்தை விட்டு போக வேண்டிய அந்த சூழ்நிலை. அப்போ அந்த 2ஆம் உலக போர் வந்த பிறகு, அங்கிருந்து போன பிறகு போரெல்லாம் முடிஞ்சு திருப்பி அவர் ஜப்பானுக்கு என்ன செஞ்சாரு, அந்த வேதத்தை மொழிபெயர்ப்பு செய்வதற்கான வேலைகளுக்கு திரும்பி அங்க போகும்போது அந்த ஷிமாபுக்கு அப்படின்ற அந்த அந்த கிராம பகுதியா திரும்பி அவர் டிராவல் பண்ணி போகும்போது அவர் கண்ட காரியம், அந்த முழு கிராமத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. நிறைய பேருடைய வீட்டுல அங்க கிறிஸ்தவத்தின் அந்த வாசனை வீச துவங்கினது. நிறைய பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையா இருந்தவங்கலாம் ரட்சிக்கப்பட்டு நல்ல தேவ பிள்ளைகளா இருந்தாங்க. அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனே இங்க இல்லாம தேவையில்லாதபடிக்கு அந்த சின்ன கிராமத்துல வாழ்க்கை அங்க வாழ்ந்து வந்தாங்க. என்ன அப்படின்றத அவர் விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவர் அந்த கொஞ்ச நாள் அந்த வேதாகம மொழிபெயர்ப்புன்னு அந்த வேலையில் அங்க இருந்தார் பாருங்க, தங்கி இருந்தார் பாருங்க. அந்த தங்கி இருக்கிற நாட்கள்ல அவர் நேரத்தை காலத்தை வீணாக்காம அங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்லி வார்த்தையை விதைத்தார் பாருங்க. அந்த விதைக்கப்பட்ட வார்த்தை அவங்களுடைய நல்ல நிலம் ஆகிய இருதயத்துல விழுந்ததுனால போர் நிமித்தம் அந்த ஊழியக்காரர் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டாலும் வார்த்தை அவங்க பற்றி கொண்டதுனால வாழ்க்கை மாறியது. நான் சொல்றது சரித்திரத்தில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட நிகழ்வுகள், இதெல்லாம் சாட்சிகள். பாருங்க, வார்த்தை ஷிமாபுக்கு அப்படின்ற ஒரு முழு கிராமத்தின் எதிர்காலத்தையே மாற்றியது. அப்படின்னா அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்றத பாருங்க. அங்க அவர் பெரிய சபாலாம் காட்டல, அங்கிருந்து நீண்ட நாட்கள் ஊழியெல்லாம் செய்யல, இருந்த கொஞ்ச நாள்ல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதால் பெரிய மாற்றங்கள் உண்டானது. இன்னைக்கு ஃபெய்த் பார்ட்னர்ஸா நீங்களாம் இங்க இருக்கீங்க. பேக் டு த பைபிள் மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்காக, அவங்களுடைய ஊழியத்தை தாங்குவதற்காக, ஊழியத்துல உங்களுடைய நேரத்தை கொடுப்பதற்காக. கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியத்தில் முதலீடு செய்கிற ஒவ்வொரு பணமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு பிரயாசமும் இப்படி வாழ்க்கைகளை மாற்றுகிறது என்பதை மறக்காமல் உறுதியாக விசுவாசித்து நம்பி தொடர்ந்து நாம் ஊழிய பாதையில் ஈடுபட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திறப்பார் அப்படின்றத விசுவாசிங்க. The Holy Spirit will illuminate our mind to the word of God. A surrendered heart will hear the voice of God clearly. தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட, சரண்டர் செய்யப்பட்ட ஒரு இருதயம் தேவனுடைய வார்த்தையை திறந்து வாசிக்கும் பொழுது எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு ஒன்னும் மண்டையில ஏற மாட்டேங்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய மனக்கண்களை என்ன செய்வார், திறப்பார் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். எப்படி அந்த ஷிமாபுக்கு அப்படின்ற அந்த கிராமத்தில் ஊழியக்காரர் அங்க இல்லைனாலும் அவர் விதைத்த விதைகள் அவங்க இருதயத்திற்குள்ள நல்ல நிலத்துல விழுந்ததுனால பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவர்களுடைய மனக்கண்களை திறந்து கொண்டிருந்தார். எப்போ எழுப்புதல் துவங்கும், எப்போ கீழ்ப்படுகிறோமோ அப்போ எழுப்புதல் துவங்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம கீழ்ப்படியும் பொழுது எழுப்புதல் துவங்கும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஜெபிக்கணும். வேதத்தை திறக்கிறதுக்கு முன்பதாக ஜெபத்தோட தரங்க. ஆண்டவரே, நான் வேத பகுதியை இன்னைக்கு தியானிக்க போறேன், என் மனக்கண்களை தரங்க, எனக்கு கற்றுத்தாங்க, என்னோட பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உணர்த்தும் பொழுது செலக்டிவ் ஒபீடியன்ஸ் இருக்கக்கூடாது, பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் இருக்கணும். செலக்டிவ் ஒபீடியன்ஸ்னா ஒரு 10 காரியத்தை ஆண்டவர் பேசியிருப்பாரு, 10ல் நான் ஒரு 5 மாத்திரம் செய்யறேன், ஒரு 5 அதுக்கப்புறமா செய்யறேன். ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு, அந்த 3ல் சரி 1 நாம கொஞ்ச நாள் விட்டு செய்யலாம், மற்ற 2 இப்போ செய்யலாம் அப்படின்றதுதான் செலக்டிவ் ஒபீடியன்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையில செலக்டிவா இருக்கக்கூடாது. எல்லாமே ஆண்டவருக்கு முன்பதாக கம்ப்ளீட் 100க்கு 100ஆக காணப்பட வேண்டும்.
முதலாவது பாடத்தை இதோட நான் நிப்பாட்டுறேன். சப்மிட் டு த காட்ஸ் வேர்ட் வித் ரிசெப்டிவ் ஹார்ட். எதிர்பார்ப்பு, கீழ்ப்படிதல் உள்ள, ஆவல் உள்ள இருதயத்தோட, கீழ்ப்படிதலோட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ் கேட்போம். இரண்டாவது பாடம், obey God's word through good deeds and kingdom service. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் நற்காரியங்களோடும் ராஜ்ய பணியின் சேவையோடும் காணப்பட வேண்டும். சும்மா கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்றது உருப்படி இல்லாத கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்றால் அங்க நற்காரியங்கள் செயலில் காண்பிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்ய பணியில் நாம் வேலை செய்ய வேண்டும். யாக்கோபு 1:22 சொல்லுது, don't just listen to God's word. வெறும் கேட்கிறவர்களா மாத்திரம் இருக்காதீங்க, அதன்படி செய்கிறவர்களா இருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம். இந்த வசனத்திலிருந்து சுருக்கமா உங்களுக்கு அந்த கிரேக்க வார்த்தையை நான் கற்றுக் கொடுத்துட்டு அடுத்த வேத பகுதிக்குள்ள போகிறேன். டூவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை அங்க யாக்கோபு சொல்றார், செய்கிறவர்களாக. அதாவது நீ வார்த்தையை கேட்ட உடனே, நான் வார்த்தையை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும், உன்னையே நீ ஏமாற்றி கொள்ளாத அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு காதுல போய் வார்த்தை இன்னொரு காது வழியா வரக்கூடாது, உன்னை நீ ஏமாற்றி கொள்ளாத அப்படின்னு சொல்றார். டூவர்ஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை போயட்டேஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை. போயட்டேஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையில் அடங்கி இருக்கும் 3 அர்த்தங்கள். ஒருவன் கேட்டவைகளை செய்கிறவன், ஒருவன் செய்ய தொடங்கினதை ஒரே நாள் செய்து விட்டுவிடாமல் அனுதினமும் பயிற்சி செய்கிறவன், அனுதினமும் பயிற்சி செய்தவைகளை அவனுடைய வாழ்க்கையில் அவன் உபயோகப்படுத்துகிறவன். One who learns, one who practices and one who carries it out. இதுதான் யாக்கோபு சொல்ற போயட்டேஸ் அப்படின்ற வார்த்தை. அதாவது அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உபயோகத்தில் வைத்திருக்கிறவனாக காணப்பட வேண்டும். Good works are the evidence of a saving faith. ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தின் அடையாளம் எங்க? நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதனுடைய அடையாளம் எங்கன்னு யாராவது உங்களை கேட்டா நீங்க காண்பிக்க வேண்டியது நற்கிரியைகள். ஊழியத்தில் எப்படி பங்கு பெறுகிறீங்க? வெறும் சபையில போய் அட்டென்ட் பண்ணிட்டு உட்காந்து எழும்பிட்டு வருகிறவர்களா காணப்படக்கூடாது. சபையின் ஊழியங்கள்ல பங்கு பெறுகிறவர்களாக. உங்க எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா நீங்க எல்லாரும் பேக் டு த பைபிள் என்கிற ஒரு நிறுவனத்தோடு இணைந்து அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்கு கொடுத்து மாதம் தோறுமோ அல்லது வருடம் தோறுமோ அல்லது வாரம் தோறுமோ அவங்க செய்கிற ஊழியங்களுக்கு நீங்கள் பங்காளர்களா கூட இருக்கிறீங்க பாருங்க. இதுதான் கிரியைகள். விசுவாச வாழ்க்கையில் கிரியைகள் ரொம்ப முக்கியம், அவசியம். கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் செத்தது அப்படின்றத நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு மரம், நல்ல கவனிங்க, ஒரு நல்ல மரம் கனி கொடுப்பதற்கு முயற்சி செய்யாது. ஒரு நல்ல மரம் கனி கொடுப்பதற்கு தத்தளிக்காது. அது நல்ல மரமாக இருக்கிறதுனால அந்த நல்ல மரத்துல இருந்து நல்ல கனிகள் என்ன செய்யும், வந்துதான் தீரும். அந்த மாதிரி கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம் கனி தருவதற்காக பிரயாசப்படாது. அது கீழ்ப்படுகிற விசுவாசமாக இருக்கிறபடியால் நல்ல கனிகள் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், வாழ்க்கையில வரும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நீங்க எத்தனை பேர் இலங்கையில் எதற்கான எனக்கு தெரியல, இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜூஸ் ட்ராபிகானா அப்படின்ற ஒரு ஜூஸ் இருக்கு. அந்த ட்ராபிகானா அப்படின்ற ஜூஸை துவங்கின அந்த பிசினஸ் ஓனருடைய பேர் ஆந்தனி ராசி. அந்த ஆந்தனி ராசி அப்படின்றவர் ஒரு கிறிஸ்தவர், ட்ராபிகானா ஜூஸ் கம்பெனியுடைய நிறுவனர். அவருடைய பிசினஸ்ல கோடிக்கணக்கான ரூபாய் என்ன செய்வார், அவர் சம்பாதித்து அந்த ரூபாய்கள்ல இருந்து என்ன செய்வார், ஊழியங்களுக்கு என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், உதவிகளை செய்வார். உதவிகளை செய்வது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த சபையில அவர் எங்கெல்லாம் ஊழிய வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த ஊழிய வாய்ப்புகள் எல்லாம் இப்ப என்ன செய்வாரு, யாரு, உலகத்துல ஒன் ஆஃப் த டாப் கார்ப்பரேட் சிஇஓஸ் ஆந்தனி ராசி, பெரிய பிசினஸ் மல்டி பில்லியனர். அவங்க ஊழியத்துல போய் சபையில போய் வேலை செஞ்சுக்கிட்டு ஊழிய பயணங்கள்ல போய் என்ன செய்வார், உதவிகளை செய்வார். அப்போ அவரை ஒரு நாள் கேட்டாங்க, ஏங்க நீங்க இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாவை சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க என்னங்க போய் சபையில வேலை செஞ்சுக்கிட்டு ஊழியத்துக்கு போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வேற மற்ற காரியங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிடலாமே. அவர் சொன்னாரு, நான் ஆப்பிரிக்காவுக்கும் நான் தென் அமெரிக்காவுக்கும் நான் எங்க கடினமான சூழ்நிலைகள் இருக்கிற சுவிசேஷம் போகாத இடங்களுக்கு
நான் போக முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, நான் இந்த நிறுவனத்தை கவனிக்கணும். ஆனா நான் கொடுப்பதன் மூலம், என் பணத்தை ஊழியத்துல கொடுப்பதன் மூலம் நான் போக முடியாத அந்த ஆப்பிரிக்கா காடுகளுக்குள்ளாக, நான் போக முடியாத அந்த தென் அமெரிக்கா காடுகளுக்குள்ளாக, நான் கர்த்தர் என்ன நம்பி கொடுத்த இந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் கொடுக்கத்தா இது போகிறவங்களை என்ன செய்யும், அனுப்புவதற்கு உதவியா இருக்கும். பாருங்க, இவ்வளோ ஒரு அருமையான விசுவாசத்தின் ஒரு அறிக்கை. நான் போக முடியாது, என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியாது. பேக் டு த பைபிள் செய்கிற அநேக ஊழியங்களை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஆனா அவங்க செய்வதற்கு தூணாக, ஊன்றுகோலாக நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய காணிக்கைகளும் என்ன செய்து பின்னாடி இருந்து அவங்களை உதவி செய்கிறது. ஜெபத்தின் மூலமாக, through prayers, through finances, through encouragements, we have to stand firm in the word and the ministry of the Lord. யார் அப்படி நிற்கிறார்களோ கவனிங்க, the spirit will empower practical service. நடைமுறை வாழ்க்கையில் ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. Kingdom work advances when God's people actively participate. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை பணி ரொம்ப வேகமா போகும். எப்போ வேகமா போகும் தெரியுமா? எவ்வளோ வேகமா தேவனுடைய பிள்ளைகள் அந்த வேலையில ஈடுபடுகிறாங்களோ அவ்வளோ வேகமா என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்ய பணி முன்றோட்டி செல்லும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்முடைய சொந்த கரங்களால் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். நமக்கு கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாக நாம் என்ன செய்யணும், கிங்டம் ஒர்க் அப்படின்றது தனி மனிதனால செய்ய முடியாது, பார்ட்னர்ஷிப்பால தான் செய்ய முடியும். கிங்டம் ஒர்க் will always be accomplished through partnerships. ஒன்றாக இணைந்து செய்யும் போதுதான் தேவனுடைய ராஜ்ய பணி செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை எங்க நாட்டி இருக்கிறாரோ நாட்டப்பட்ட இடத்தில் உண்மையாக உத்தமமாக சேவை செய்யுங்கள். ஸ்பெக்டேட்டர் கிறிஸ்டியானிட்டியில இருந்து வெளியில வருவோம். ஸ்பெக்டேட்டர்னா யார் தெரியுங்களா? வேடிக்கை பார்க்கிறவர்கள், பார்வையாளர்கள். நிறைய பேர் கிரிக்கெட் பார்க்க போகும்போது, ஃபுட்பால் பார்க்க போகும்போது பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கி போய் உட்காந்து என்ன செய்வாங்க, மைதானத்துல வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க ஆட போறதில்லை, அவங்க யார், வெறும் வேடிக்கை பார்க்கிறவங்க. கிறிஸ்தவத்தில் வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. God is calling believers to participate. என்னுடைய தகப்பனார் பிஷப் ரூபன் சத்யராஜ் அவருடைய நிறைய கொட்டேஷன்ஸ்ல ஒரு ஃபேமஸான கொட்டேஷன்ஸ், don't be a spectator, be a partaker. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பார்வையாளர்களா இருக்காதீங்க, பங்காளர்களா மாறுங்க அப்படின்னு எங்க சபையில கற்று தந்திருக்கிறாங்க. எப்பவுமே தேவனுடைய ராஜ்ய வேலையில் எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, சாக்கு போக்குகளை சொல்வதை நிப்பாட்டுவோம். ஏன்னா யார் சாக்கு போக்குகளை தாண்டி ஆண்டவரே என்னால் முடியும், நான் இதை செய்ய வருகிறேன் அப்படின்னு யார் வருகிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. Let us come out of self-centered living. Self-centered livingனா சுயத்தை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் மனைவி உண்டு, என் கணவன் உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, என் வண்டி, என் காரு, என் வீடு, நாங்க பத்திரமா இருந்தா போதும் அப்படின்றது தான் சுயத்தை சார்ந்த வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யம் விரிந்திருக்கு, அறுவடைக்காக ஆட்களோ கம்மி அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ரெண்டாவது பாடத்தை நான் முடிக்கிறேன். Obey God's word through good deeds and kingdom works. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆனா எப்படி கீழ்ப்படியணும், அது நம்முடைய செயலில் காண்பிக்கப்பட வேண்டும், ராஜ்ய பணியில். மூன்றாவது பாடத்தை சொல்லி நான் முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். Bear lasting fruit through evangelism and perseverance. கனி கொடுப்போம். ஆனால் எப்படி கனி கொடுக்கணும் தெரியுமா? ஊழியத்தில், சுவிசேஷ பணியில் தொடர்ந்து தரித்திருந்து கனி கொடுப்போம். Evangelism and perseverance. அந்த 8வது அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், லூக்கா 8:15, they hear the word, cling to it and produce a huge harvest. அவங்க வார்த்தையை கேட்கிறாங்க, உறுதியா பற்றி கொள்ளுகிறாங்க, பெரிய அறுவடை பெற்றுக் கொள்ளுகிறாங்க. கனி கொடுத்தல் அப்படின்ற வார்த்தை, ஃப்ரூட் அப்படின்ற கிரேக்க வார்த்தை கார்போஸ். கார்போஸ் என்றால் ப்ரொடியூஸ், ஒரு காரியம் வெளிவருகிற ஒரு காரியம்.
ஒரு காரியத்தின் பலனான ஒரு காரியம், as a result of something, outcome அப்படின்ற வார்த்தை. அப்போ கனி கொடுக்கிறதுனா சும்மா கனி கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால அந்த காரியத்தின் பலனாக இந்த காரியம் கனி கொடுத்திருக்கு. அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, கேட்டது நிமித்தம் விசுவாசம் உள்ள போயிருக்கு, விசுவாசம் உள்ள போனதுனால இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க, கனி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ கனி கொடுக்கிறது என்பது சும்மா கனி கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு காரியத்தின் பலனாதான் என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். உண்மையான விசுவாசிகள் பாடுகளின் மத்தியில் விசுவாசத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து நிலைத்திருப்பாங்க. God will persevere his saints. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வார், உறுதியாக கீழவில்லாமல் பாதுகாப்பார். Fruit is the evidence of genuine faith. உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் கனி கொடுத்தல் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. நாம் எல்லாரும் கவனிங்க, தேவனுடைய ராஜ்ய பணியில் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் போல்டு விட்னஸஸா, தைரியமுள்ள சாட்சிகளாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஜெபமும் ஒவ்வொரு கனி கொடுத்தல் வாழ்க்கையும் தேவனுடைய ராஜ்யத்தை அங்கங்க விரிவாக்கி கொண்டு போகும் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துட கூடாது. விசுவாசத்தினால் விதைக்கப்படுகிற அந்த காஸ்பல் சீட், நற்செய்தி என்னும் விதைய ரொம்ப அசாதாரணமா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எடை போற்றக்கூடாது. ரொம்ப வல்லமை உள்ளது. சுவிசேஷ விதை அப்படின்றத விதைப்போம். விதைக்கிற விதைகள் என்ன செய்யும், பலன் கொடுப்போம் அப்படின்றத என்ன செஞ்சிடக்கூடாது, நாம மறந்துடக்கூடாது. அனுதினமும் அழிகிற ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், மிஷன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த ஜெபத்தை, இந்த செய்திகளை முடிக்கிறேன். 1812 ஆண்டு 1812ல அமெரிக்க தேசத்திலிருந்து சாமுவேல் நியூவெல் அப்படின்ற ஒரு மிஷனரியும் தன்னுடைய மனைவியாகிய ஹாரியட் என்கிறவர்களும் 2 பேரும் இளம் வாலிபர்கள், கவனிங்க, இளம் வாலிபர்கள், அமெரிக்க தேசத்துல நல்ல வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெற்று நல்ல வாழ்க்கை நிறுவி பணக்காரர்களா வாழக்கூடிய ஒரு இளம் வயதில் சாமுவேல் மற்றும் அவருடைய மனைவியாகிய ஹாரியட் என்கிற 2 இளம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் உள்ள மிஷனரிகள் ஒரு கப்பலில் ஏறி என்ன செய்தாங்க, தென் இந்திய தேசத்தை தேடி என்ன செய்தாங்க, பயணம் செய்து வந்தாங்க. வாலிபர்கள், புதிதாக திருமணமானவர்கள், வாழ்க்கையை எதிர்நோக்கிய அநேக கனவுகளோட, ரொம்ப முக்கியமா கிறிஸ்துவுக்காக சேவை செய்ய வேண்டும் சொல்லி ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு பயணம் செய்து வந்தாங்க. அமெரிக்க தேசத்தை விட்டு அவங்க அந்த காலத்துலலாம் மாதக்கணக்கா எடுக்கும் என்னது, கப்பல் பயணம். அந்த கப்பல் பயணத்துல வந்தாங்க. வரும்பொழுது எங்க போறோம், எந்த இடத்துல போய் இறங்க போறோம், என்ன ஊழியம் செய்ய போறோம், நமக்கு யார் உதவி செய்வா, யார் நம்மளுடைய ஸ்பான்சர், யார் நம்முடைய சப்போர்ட்டர்ஸ், எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை. அங்க நமக்கு வீடு இருக்குமா, அங்க போய் நம்ம குடும்பத்தை எப்படி கட்ட போறோம், யார் நம்மளை பாதுகாப்பா, இந்திய தேசத்துல சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்ன்ற வைராக்கியத்தோட சாமுவேலும் அவருடைய மனைவி ஹாரியட்டும் கப்பல் பயணத்தில் துவங்கி வந்தாங்க. கவனிங்க, கப்பல் பயணம் என்பது மாத கணக்காக எடுக்கிற கப்பல் பயணம். அந்த கப்பல் பயணத்துல அவங்க பயணித்துட்டு வரும்பொழுது எதிர்பார்த்திராத துன்பம், துயரம் அவங்களை தாக்கியது. புதிதாக திருமணம் ஆகி கப்பல் பயணத்துல வரும்பொழுது சாமுவேலுடைய மனைவியாகிய ஹாரியட் கர்ப்பமாக இருக்கிறாள் என்கிற ஒரு நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தியை அறிந்து கொண்டாங்க. ஆனா அந்த கப்பல் பயணத்துல இருக்கிற அந்த சூழ்நிலைகள், கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ், கவனிங்க, அந்த கப்பல் பயணத்திலேயே அவள் குறப்பிரசவமாக அந்த குழந்தை பிறந்துச்சு. ப்ரீமெச்சூர் டெலிவரி. அந்த ப்ரீமெச்சூர் டெலிவரியில அவங்களுக்கு பிறந்த குழந்தை செத்து பிறந்துச்சு. கவனிங்க, 2 பேரும் எங்க இருக்காங்க, கப்பல் பயணத்துல இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்கிறாங்க,
இயேசுக்காக ஊழியம் செய்யணும்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஊழியம் செய்யணும்னு போயிட்டு இருக்கிற புது திருமணமான தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தை செத்து பிறக்குது. எங்க? நடு கடலில். அந்த செத்து பிறக்கும் போது கவனிங்க, கூட பக்கத்துல அப்பா அம்மா இல்ல, கூட பக்கத்துல சபையார் இல்ல, கூட பக்கத்துல யார் நண்பர்கள் இல்ல, கொண்டு போய் அந்த பிறந்த குழந்தையை அடக்கம் செய்வதற்கு கல்லறை இல்லை. அந்த நடு கடலிலே பிறந்த குழந்தையை கடலில் என்ன செய்தாங்க? அடக்கம் செய்து கண்ணீரோட, எந்த கேள்விகளும் இல்லாமல் சாமுவேலும் ஹாரியட்டும் பயணத்தை தொடர்ந்தாங்க. அந்த பயணத்துல கவனிங்க, அவங்க இந்திய தேசத்தை அப்படியே சுத்தி வந்து என்ன செஞ்சாங்க? பயணம் செய்து இந்திய தேசத்துல வந்தாங்க. இந்திய தேசத்துல இறங்கின உடனே அன்றைக்கு இந்திய அந்த கம்பெனி இவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இந்தியாவில இருந்து துரத்திட்டாங்க அவங்கள. நீங்க இந்தியாவில் வரக்கூடாது, உங்களுக்கு இந்தியாவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போ அனுப்பி விட்ட உடனே கவனிங்க, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒரு வீடு இல்லை, ஒழுங்கான உணவு இல்லை, ஆரோக்கியமான உணவு இல்லை. இந்தியாவில் வந்து கொசுக்கள் கடிச்சு மலேரியா வந்து துன்பங்களுக்குள்ளாக சாமுவேலும் ஹாரியட்டும் என்ன செஞ்சாங்க? கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டப்படுகிற காலத்துல கவனிங்க, சாமுவேலுக்கு வாழ்க்கையில் 2வது அதிரடி துன்பம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாகத்தான் பிறந்த குழந்தை, கப்பலில் மறித்து கடலில் அடக்கம் பண்ணப்பட்ட குழந்தை இப்ப இந்திய தேசத்திற்கு வந்து 22 வயதான அவருடைய மனைவி ஹாரியட் ஒரு நோயில இறந்து போயிடுறாங்க. இறக்கும் போது வயசு எவ்வளவு அவங்களுக்கு? 22 வயசு. 22 வயசான ஹாரியட்ட அவங்க யாருடைய உதவியுமே இல்லாம, எந்த நண்பர்கள் யாரு உறவினர் இல்லாம இந்திய தேசத்துல கொண்டு போய் அடக்கம் செய்கிறார். கவனிங்க, பிறந்த குழந்தை செத்துருச்சு, மனைவி செத்தாயிட்டு, இந்திய தேசத்துல இடம் கிடையாது, ஊழியத்திற்கான வழிவாசல்கள் அடைக்கப்பட்டுட்டு, ஆனா எந்த கேள்வியும் இயேசுவை ஆண்டவரை பார்த்து கேட்காம, கவனிங்க, நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே அமெரிக்காவை நான் விட்டு ஊழியத்திற்காக வந்தேன், எதுக்கு இது நடந்துச்சு? நிறைய பேரு வந்த கப்பல்ல ரிட்டர்ன் போயிருப்பாங்க. இந்திய தேசத்துல இடம் கிடையாது, ஊழியத்துக்கு இயேசுக்காக வந்தது இதுதான் பலனா, இயேசுக்காக வந்தது இதுதான் பகுமானமா, இயேசுக்காக வந்ததுனால இதுதான் எனக்கு கிடைச்ச வெகுமதியா அப்படின்னு சொல்லி தூஷித்து நிந்தித்து அழுதுட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? விசுவாச வாழ்க்கை விட்டுட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர் மிஷன் பயணத்தையே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா கவனிங்க, தானியம் விதை என்பது நிலத்தில் விழுந்து அது உடையணும். அந்த விதை உடைப்பதற்கு தன்னை அனுமதிக்கலனா அந்த விதையிலிருந்து ஜீவன் என்ன செய்யாது. அதை தாங்க நம்ம இன்னைக்கு தியானித்தோம். லூக்கா அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விழுகிற விதை, புறம்போக்கு நிலத்துல விழுந்த விதை உடையல, முற்செடிகளின் மேல விழுந்த விதை உடையல, கற்பாறையின் மேல விழுந்த விதை உடையல. ஆனா நல்ல நிலத்துல விழுந்த விதை உடைஞ்சதுனாலதான் அது உடைஞ்சி வேர் ஊன்றினது. இங்க சாமுவேல் என்கிற விதை உடைஞ்சி குழந்தைய மனைவிய இழந்ததுனால, அந்த விதை கீழ்ப்படிந்ததுனால அந்த விதை அமெரிக்கையை நோக்கி திருப்பி போகல. நடந்தது என்ன அப்படின்றத சொல்லி இன்னும் 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். ஊழியத்தை விடாமல், ஊழியத்துல திரும்பி அமெரிக்காவுக்கு போகாம தொடர்ந்து பிரசங்கம் செய்து போனார். அந்த சாமுவேல் என்கிற அந்த 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 மிஷனரி இந்தியாவில இருந்து அப்படியே பயணம் செய்து இந்தோனேஷியா வழியா போய் அந்த பே ஆஃப் பெங்கால் அந்த கடற்கரை வழியா வந்து அவர் இறங்கின இடம் அன்றைய சிலோன், இலங்கை என்கிற அன்றைய சிலோன்ல வந்து அவர் இறங்கினார். அமெரிக்கன் சிலோன் மிஷன், ACM என்கிற நிறுவனத்தை, அதாவது நான் சொல்ற இடம் நான் தவறா சொல்லலாம், ஏன்னா நான் இந்தியாவில் வாழ்றதுனால உங்களுடைய இலங்கையின் இடங்களை நான் தவறா சொல்லலாம். பட் நான் சொல்ற இடம் என்ற எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். டெல்லிப்பளை அல்லது டில்லிப்பள்ளி அப்படின்ற ஜாஃப்னாவில் இருக்கிற இடத்துல வந்து நான் சொல்ற இந்த மிஷனரி சாமுவேல் வந்து இறங்கி முதலாவது அங்க அமெரிக்கன் சிலோன் மிஷன் என்கிற ஒரு நிறுவனத்தை என்ன செய்கிறார்? அங்க நிறுவுகிறார். செப்டம்பர் 7ஆம் தேதி 1813ஆம் வருடம் 1813 செப்டம்பர் 7 அன்னைக்கு மனைவிய பலி கொடுத்து
குழந்தைய இழந்து இந்திய தேசத்தில் வழிவாசல்கள் மூடப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு, ஆனா அந்த விதை நிலத்துல விழுந்து பலன் கொடுக்கிற விதையாக இருந்தபடியால் சிலோனுக்கு வந்து அங்க என்ன செய்கிறார், அங்க ஒரு மிஷனை துவங்குறார், ஒரு பேஸ் அங்க துவங்குறார். அங்க 1816 அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸ், ABCFM, அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன் என்கிற ஒரு நிறுவனத்தை துவங்கி அங்க ரெவரண்ட் டேனியல் புவர், எட்வின் வாரன் என்கிற 2 அமெரிக்க மிஷனரிகளோட சேர்ந்து முதலாவது பள்ளிக்கூடத்தை அங்க சிலோன்ல வாழ்ந்த ஏழை பிள்ளைகளுக்காக துவங்குறார். டிசம்பர் 9 1816 த காமன் ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்ற ஊழியத்துல ஸ்கூல் என்ன செய்கிறார், நிறுவுகிறார். அவர் துவங்கின அந்த முதலாவது அமெரிக்கன் ஸ்கூல் இன்றைக்கும் யூனியன் காலேஜ் என்கிற பேர்ல டெல்லிபலை அப்படின்ற இடத்துல இருக்கிறதாக என்ன செஞ்சிருக்கு, ரெக்கார்ட் சொல்லியிருக்கு. ஸோ நான் சொல்ற ஸ்கூல் காலேஜ் பேரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. யூனியன் காலேஜ், இடம் டெல்லிபலை அப்படின்ற இடத்துல அன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து தியாகத்தோட துவங்கின அந்த சாமுவேல் என்கிற அந்த மிஷனரியின் மூலம் துவங்கப்பட்ட ஸ்கூல் இன்னைக்கு காலேஜாக இருக்கு. கவனிங்க, அன்றைக்கு அநேக கஷ்டங்கள் துன்பங்களின் மத்தியில கவனிங்க ஸ்கூல்களை காலேஜுகளை என்ன செஞ்சாங்க, அவங்க துவங்கினாங்க. அதுக்கப்புறம் ஜாஃப்னா பகுதியில முழுவதும் அவங்க கடினமான துன்பங்கள். அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்னர் சிலோன்ல இருந்தார். அவர் இயேசுவின் சுவிசேஷ நற்செய்தி பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க மிஷனரிகளை தடுக்கினார். ஆனாலும் அங்க நிறைய ஸ்கூல்களை துவங்கி ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லி தியாகத்தோடு என்ன செஞ்சாங்க, அவங்கெல்லாம் அங்க ஊழியம் செய்த பகுதிகள் பட்டிகோலா, ஊடுவில், மணிப்பே, பண்டி டெரிப்போ, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இந்த இந்த மிஷனரி போய் சாமுவேல் என்ற மிஷனரி போய் என்ன செய்தார், ஊழியம் செய்தார். என் வார்த்தைகளை நான் முடிக்கிறேன், கவனிங்க. நான் இன்றைக்கு 3 பாடங்களை உங்களோடு கற்றுக் கொடுத்தேன். இந்த இயேசு சொன்ன உவமையிலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். சாமுவேலும் ஹாரியட் என்கிற அந்த மிஷனரிகள் கீழ்ப்படிந்தாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் செய்ததுனாலதான் சிலோனுக்கு அவங்க வர முடிஞ்சது. 2வது சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சேவைகளை செய்யுங்க, நற்கிரியைகளை காமிங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைங்க. சாமுவேல் மூடப்பட்ட கதவுகளை தட்டி சிலோன்ல வந்து என்ன செய்தாரு, ஸ்கூல்களை காலேஜுகளை கர்த்தருடைய ராஜ்ய பணிக்காக துவங்கினார். பெரிய பணக்காரர் இல்லைங்க, ஏழை மனிதன் தான். ஆனா அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் சுயநலமா வாழல, ராஜ்யத்துல விதைத்தார். இன்னைக்கு ஜாஃப்னா பகுதிகள்லாம் நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்கு. அந்த இலவசமான அந்த பள்ளிக்கூடங்களை அன்னைக்கு துவங்கினதுனாலதாங்க தியாகமுள்ள மனசு அநேக சிறு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டியது. இருதயம் உடைஞ்சு போன சூழ்நிலையிலையும் ஊழியத்தை விடல. கடைசி சொன்ன கனி கொடுத்தலின் வாழ்க்கை, பர்சியவியரன்ஸ், விட்டு கொடுக்காம தொடர்ந்து நிலைத்து நின்று ஊழியத்துல நிக்கணும் அப்படின்னு சொன்ன சாமுவேல் போன்ற அந்த மிஷனரிகள், சாமுவேல், ரெவரண்ட் டேனியல் புவர், எட்வர்ட் வாரன் என்கிற மிஷனரிகள்லாம் சிலோன்ல ஸ்ரீலங்கால அன்னைக்கு தியாகத்தோடு ரத்தம் சிந்தி விதையை விதைத்ததுனாலதான் இன்றைக்கு இந்த பேக் டு த பைபிள் போன்ற கர்த்தருக்காக தியாகமாக ஊழியம் செய்கிற நிறுவனங்களும் நிறைய கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. கவனிங்க, ஃப்ரூட்ஃபுல் கிறிஸ்தவனுக்கும் அன்ஃப்ரூட்ஃபுல் கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் குவாலிட்டி ஆஃப் த சீட் கிடையாது. அதாவது கனி கொடுக்கிற கிறிஸ்தவனுக்கும் கனி கொடாத கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அந்த விதையின் தன்மை அல்ல. விதை எப்பவுமே அருமையான விதை தான், விதை எப்பவுமே வல்லமையுள்ள விதை தான். ஆனா வித்தியாசம் எங்க இருக்கு தெரியுமா? நான் சொன்ன இந்த 3 பாடங்கள்ல கீழ்ப்படுகிறோமா, கிரியைகள்ல காமிக்கிறோமா, விசுவாசத்தோடு பொறுமையோடு தரித்து இருக்கிறோமா? இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மை அழைத்தது நான் ஆரம்பத்துல சொன்ன ஊமையை போல, கதையை போல கைகள விதைகளை வைத்து ஆராய்ச்சி செய்வதற்காக அல்ல, கையில விதைகளை வைத்து அதை கவனமா பாதுகாப்பதற்காக அல்ல. விதைகளை கொண்டு போய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை போல விதைப்போம், தேவனுடைய வழிகளில் நடப்போம்,
தேவனுடைய ஊழியங்களில் நம்ம பங்கு பெறுவோம். தேவ ஜனங்களுக்கு சேவை செய்வோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுவோம். ராஜ்ய பணியில பங்காளர்களா மாறுவோம். என் அறுவடையின் காலம் வரப்போவதல்ல, வந்துருச்சு. ஜெபத்தின் மூலம், கொடுப்பதன் மூலம், ஒவ்வொரு ஆக்ட் ஆஃப் சர்வீஸின் மூலம் நாம் சாட்சிகளா வாழுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக என்கிற வார்த்தைகளோட இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக. ஆமென்.